வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அன்பான உறவுகளுக்கு நட்புகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் இந்த கோவிந்தசாமியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி அறியாததே அறிவோம் இந்த பகுதியில் எதை பற்றி தெரிஞ்சு போகிறோம்னா, அறிதல் என்றால் என்ன, ஏன் அப்படின்னா இது ஏன் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு அப்படின்னா, நம்மள நிறைய பேர் அறிதல்ங்கிறது தெரிந்து கொள்ளுங்கிறது ஒன்றே தான் நினச்சிட்ருக்கோம். நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம். சில இடத்துல தெரிஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்கிறோம், சில இடத்துல அறிஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்கிறோம், மாற்றி எழுதும் போதெல்லாம் எந்த இடத்துல தெரிஞ்சாலும் எழுதணும், எந்த இடத்துல அறிஞ்சு கொள்ளணும்னு சரியாக எழுதாமல் தெரிஞ்சிருக்கிறதுலாம் அறிஞ்சிருக்கணுங்கிற மாதிரிலாம் எழுதிட்டுருக்கோம். அதனால் இந்த விளக்கம் தேவை அப்படிங்கிறது எனக்கு கொண்டு வந்ததுனால போடுறேன். அறிந்து கொள்ளுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு மெட்ராஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸு மெரினா பீச்சு எம்ஜிஆர் சமாதி பார்க்கணுன்னு ஒரு பையன் கேட்குறான்ட்ட. அவன் இது வரைக்கும் அவன் போனதில்லை. நான் சொல்கிறேன், அப்போ நான் இந்த நாகப்பட்டினத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ட்ரெயின் ஏறி போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குங்க. அங்கேருந்து அங்கே போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த பஸ்ஸில் போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த இடத்துல போய் எம்ஜிஆர் சமாதி எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே இறக்கி விட்டுருவாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போகிறாரு, போய் பார்க்குறாரு, சுற்றி பார்த்துட்டு வந்தார். ஒரு நாளைக்கு 2 நாள் போகிறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்குறாரு, நான் மெட்ராஸ் போகணும், இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இதே போல் நீ ட்ரெயின் ஏறு, சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்கு, இந்த பஸ்ஸில் போய் போ, இத்தனை நம்பரை போய் பஸ் அங்கே இறங்கினா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போதைக்கு அந்த புதிய நபர் தெரிந்து கொண்டார், அவர் அறிஞ்சு வச்சுருக்காரு. அதாவது அறிஞ்சிருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா, தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கேட்டு மட்டும் வச்சுருக்கோம். அதே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா போய் எக்ஸ்பீரியன்ஸு, அதை பார்த்து செஞ்சிருக்கு, அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது. கேட்டல் என்பது தெரிந்து கொள்ளுதல், அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது அறிந்து கொள்ளுதல். இதுதான் அறிந்து கொள்ளுதுங்கிறது. நிறைய இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளணும், அறிஞ்சுக்கும் ஒரே தான் நினச்சிட்ருக்கோம். இது நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இது தெரிஞ்சு சொல்கிறது, நான் சொல்கிறது, அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறது சரி தான் அப்படின்னாலும் சரி, இல்லை அது இல்லை நான் விளக்கம் தரேன் அப்படின்னாலும் சரி. பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது 9688719456 என்னோடய செல் நம்பரு. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை மெசேஜாவோ கொஞ்சம் போட்டு விடுங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது சரி தான், நிறைய பேர் பார்க்குறாங்க, அறிஞ்சிக்கிறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை பார்க்குறவனிங்களாம் பார்த்தீங்கன்னா, இது பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு தேவைப்படுறதாக இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டால் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அடுத்தவங்களுக்கே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்குவேன். நான் ஏன் அதிலே கமெண்ட் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வாட்ஸ்அப் அதிகமாக அந்த இதை பார்த்து கமெண்ட்ஸ்லாம் வரதெல்லாம் பார்க்குறதுலாம் நேரில் பார்த்துக்கிட்டல. யூடியூப்பில் போய் யூடியூப்பில் தான் வரும். யூடியூப்பில் வரும்போது நான் போய் அது கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களான்னு எடுத்து ஒரு நாள் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இது இருக்காது. வாட்ஸ்அப்னால் இதை ஆட்டோமேட்டிக்காக தட்டி விடும்போது வந்துடும். அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க, மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்புங்கிறது சொல்கிறேன். இது 100% சரியான ஆன்சர் தான். அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துக்காட்டெலாம் கொடுத்து சரியாக இது உண்மை தாங்கிறத புரிய வைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை எனக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. தேங்க்யூ. நன்றி.